சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/8/2026 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 21ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று மாலை 6:53 வரை, பரணி நட்சத்திரம் இன்று இரவு 8:13 வரை. இந்த நாளின் ஒரு முக்கிய அமைப்பாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள சிறப்பு நன்மைகள் அதிகமுள்ள நாளாக, சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஹவுசிங் லோன் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, என் சிபில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிரெடிட் கார்டை அப்படி கட்டாது விட்டுட்டேன், இப்படி கட்டாது விட்டுட்டேன், ஒரு இஎம்ஐ தப்பாகி போச்சு, அதை கட்ட முடியல, இதை கட்ட முடியல, ஒரு 2-3 வருஷமாகவே சிபில் நல்லாக இல்லை, இதனாலே எனக்கு பேங்க்கில் ஹவுசிங் லோன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு வண்டி வாகனத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சில சூழ்நிலையில் கொஞ்சம் இக்கட்டான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் கடன் நல்ல விதமாக அமையக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையுங்க. கடன் இல்லாமல் யார் தாங்க இருக்கிறோம்? கடன் இல்லாத வாழ்க்கை இந்த காலத்தில் சாத்தியமில்லாத ஒன்றாகவே கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுனா கூட இஎம்ஐயில் தான் போயிடுறோம். அந்த இஎம்ஐ கட்டாதவர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. 3 மாதமாக இஎம்ஐ கட்டலை, வாடகையை கொடுக்க முடியலைங்க, இந்த மாதிரியான கொஞ்சம் ரொம்ப பொருளாதார சிக்கல்களில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான புதன் இருக்கின்றதுனால பெரிய அளவில் புத்திசாலித்தனமான ஒரு செய்கையின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணினித்துறை மற்றும் ஆடிட்டர் போன்ற கணக்கு வழக்கு அக்கௌண்ட் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக கிரகமான தனாதிபதியான புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல கூடுதல் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, அதைவிட மேலாக ஏதாவது ஒரு வகையில் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல். பிள்ளைகளுடைய முயற்சி, இப்போ பிள்ளை ஒரு பரீட்சை எழுதுகிறாரு, பிள்ளை ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறார், அது அப்படியே அவருக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது வரைக்குமே எனக்கு அது நல்லால இது நல்லான்னு குழம்பி அல்லது புலம்பி தவித்து கொண்டிருந்த நம்முடைய வாரிசுகள் இப்போது நன்றாக இருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஆத்மார்த்தமான திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியஸ்தானத்தை இன்றைக்கு குரு புதன் 2 பேருமே பார்க்கின்றதுனால சகல விதத்திலையும் ஒரு நிம்மதியும் புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். லாபங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். எதையும் கொஞ்சம் அளவீடோடு ஒரு மாதிரியாக இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வலுத்த தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா 2ஆம் இடத்துல இப்பொழுது குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்கள் இல்லையா? தொழில் ரீதியிலான சிந்தனைகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் வராமல் இருந்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு வேலையை முழுக்க முடிச்சுட்டேன், எல்லாம் கரெக்டாக ஆகி போச்சு, ஒரு 10% அப்படியே நின்று போச்சு, அதை முடிச்சுட்டா அதுலேருந்து பேமெண்ட்டு நமக்கு வந்துடும். இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பணம் வருவதற்கான ஆயத்த வழிகள் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல தடைகள் இருந்தது அப்படியே திறந்து விடப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ மாறியும், பெரிய விதத்தில் தாய்மாமன் கூட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் இருந்தவர்கள், தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக மிதுனராசிக்கார சகோதரிகளுக்கு மன வருத்தம் விலகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 3-12ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு கடகத்திலேயே அப்படியே குருவோடு சேர்ந்திருக்கிறார். நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் ஐடியாக்களை மற்றவங்க ஏற்றுக்கிற நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு.
இது வரைக்குமே இவர் எதை சொன்னாலும் இப்படித்தாப்பா சொல்லுவார், அப்படித்தாப்பா சொல்லுவார், புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டார், ஏற்கனவே இருக்கிறத அரைச்சமாகவே தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இன்றைக்கு மாறி உங்களுக்கும் நல்ல புத்திசாலித்தனமும் நல்ல அணுகுதிறனும் உண்டு என்பதை மற்றவர்கள் அலுவலக இடங்களில், தொழிலிடங்களில், வியாபார இடங்களில் புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் விலை போகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு வெகுமதி அமைப்புகள், ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும், இந்த இடத்துல போய் வேலை செய்யணும், அந்த இடத்துல போய் தொழில் பண்ணணும், அந்த இடத்துல போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு, சோதனைகளை விட இனிமேல் சாதிக்கப் போகிறோம் என்கின்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல் நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதுலேயும் விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய செலவுகள், ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணியே ஆக வேண்டிய அமைப்புகள். என்னப்பா அது, காசு பணம் இல்லாத நேரத்தில் 2/11 அதிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, குருவும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருப்பது தவிர்க்க முடியாத செலவுகளாக, பணம் இல்லாத நேரத்தில் தான் சொந்தக்காரங்க இந்த விசேஷம் வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்க, இதை செஞ்சே ஆக வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும், அது சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு வடக்கு திசையிலிருந்து ஏதாவது ஒரு பயண அமைப்புகள் இப்போது ஏற்படும். வடக்கு போகிறதன் மூலமாக, வட மாநிலங்களுக்கு லேவாதேவி வைத்துக் கொள்வதன் மூலமாக, அல்லது இந்த வடக்கு திசையில் ஒரு இன்டர்வியூ போகிறதன் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசுகிறத விட நேரில் போய் பேசிட்டு வந்தலான்னு டக்குன்னு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்பி வந்துட்டு இவரை போய் பார்த்துட்டு இந்த பிரச்சனையை பேசிட்டு வரலாமேன்னு நினைப்பீங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். படிப்படியாக மன அழுத்தம் குறைந்து இப்போது இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் அமைப்புகள் விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பூரண வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல இன்றைக்கு ஜீவனாதிபதியும் ராசிநாதனுமான புத பகவான் இப்போது குருவோடு சேர்ந்திருக்கிறார், உச்ச குருவோடு சேர்ந்திருக்கிறார். குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான அமைப்பெல்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவர்கிட்ட வச்சுக்க வேண்டாம்ப்பா, இவரை அண்டி பிழைத்தால், அணுகி பிழைத்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, அல்லது கார் சம்பந்தப்பட்ட, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட, சொகுசு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் உருவாக்கம் மற்றும் விற்பவைகள் சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு சொகுசு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே வருது. ஆக வரப்போகின்ற ஒரு 2 அல்லது 3 வார காலங்களில் அத்தனை கன்னிராசிக்காரர்களும் சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல ஆரம்ப நாட்களாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தொழில் கை கொடுக்கும், வியாபாரம் கை கொடுக்கும், விவசாயம் கூட என்னத்தை விவசாயம் செஞ்சு நான் பிழைச்சி ஏதோ சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான், விவசாயத்தெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, அவங்கவுங்க போய் டாக்டருக்கு படிங்க, இன்ஜினியரிங் படிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கூட இன்றைக்கு உங்களுடைய தொழிலை பெருமையோடு நினைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் நல்ல அமைப்புகளில் இருக்கிறதுனால செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு பெரிய அளவில் மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்தக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். உற்சாகமான சில வேலைகளை அல்ல புது உருவாக்க அமைப்புகளில் புதுசாக கிளை திறக்கிறது, அல்லது புதிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அல்லது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பரிசோதனை முயற்சியாக எதையாவது தொழில் அமைப்புகளில் செய்து பார்க்கலாமா என்பதை துலாம் ராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் உதவிகள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8, 11ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். லாபாதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பணவரவிற்கு தடையில்லாத நிலைமைகள் இன்று முதல் உருவாகும் அப்படிங்கிறத காட்டுது.
தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். புத்திசாலித்தனமாக யோசித்து அது ஒரு சில திட்டங்களை வைத்திருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அல்லது திட்டங்கள் பேப்பர்லேயே இருக்குது நடைமுறைக்கு வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கனவு நனவாகக்கூடிய உங்களுடைய ஐடியாக்கள் அலுவலகத்திலேயோ வேறு இடங்களையோ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறது என்கின்ற அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த ஒரு மனக்கலக்கங்கள், உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக மாமன் வகை மச்சான் வகை உறவுகளில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சுமூகமாக தேரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு பங்காளி தகராறுகள் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் வெற்றியாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7-10 அதிபதியான புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். தொழில் ரீதியிலான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புது திட்டங்கள் மனசில் இன்றைக்கி வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனைவியோடு சேர்ந்து செய்யலாமா அல்லது மனைவி பேரில் செய்யலாமா அல்லது மனைவியுமோ ஆஃபீஸுக்கோ வியாபாரத்திலேயோ தொழில் ரீதியாகவோ வீட்டில் வேலையை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடையவும் பார்த்துக்கமான்ற மாதிரியாக ஏதாவது ஒன்றில் அவங்கள இழுத்து போடலாமான்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள்ள பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒன்றில் ஒத்துழைக்க வேண்டுமே என்கின்ற மனப்போக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கூட்டு தொழிலுக்கான ஐடியாக்கள் கண்டிப்பாக வரும். எதிர்பாராத ஒரு நட்பின் மூலமாக டக்குன்னு ஒருத்தரை சந்திச்சுக்கிறதன் மூலமாக இவரை உபயோகப்படுத்திக்கிட்டா என்ன, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு தான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டார், இப்போ திடீர்னு பக்கத்தில் வர்றாரு, ஏன் இவரை இந்த வேலைக்கு உபயோகப்படுத்தினான்ற மாதிரியான ஒரு எதிர்பாராத ஐடியாக்கள் மூலமாக நல்ல பணவரவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6-9 அதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு செய்வோம்ப்பா, என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு செஞ்சார், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கடனை வாங்கினா கூட இதை அடைச்சிட முடியும், அவர்கிட்ட ஒரு நன்றி கடனை திருப்பி செலுத்தின மாதிரியும் இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் அவர் நமக்கு திருப்பி ஏதாவது உதவுவார் என்கின்ற மாதிரியாக நம்மளால் முடியாட்டாலும் மற்றவர்கள்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கி அவருக்கு உதவி பண்ணக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணி கொஞ்சம் தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமையுதுங்க. ஆண் பெண் உறவுகளில் தான் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக கசப்பாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம ஒன்று சொல்ல, வீட்டம்மா ஒன்று சொல்ல, இப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு மதியம் 3 மணிக்கு வரைக்கும் இருக்கும். மதியம் 3 மணிக்கு பிறகு மகர ராசிக்கார ஆண்கள் எல்லோருக்குமே மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்கிறதான் சரின்றதை ஆணை அப்படியே ஆணுக்கு கீழ் அடங்கி போகக்கூடிய அமைப்புகள் இல்லவே இல்லை என்கின்ற மாதிரியாக பெண்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு சந்தோஷ செலவாக தான் இருக்கும். பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதை கட்டணும், பிள்ளை விரும்பின காலேஜை பார்க்குறோம், பிள்ளை விரும்பின யூனிவர்சிட்டியை பார்க்குறோம், பிள்ளை விரும்பின இடத்துல சேர்த்து கொடுத்தோன்ற மாதிரியாக உண்மையிலேயே வாழ்க்கையே குழந்தைகளுக்காகத்தானே, அவர்கள் விரும்பியதை செய்து கொடுத்தோம் என்கின்ற மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இன்றைக்கு உருவாகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்கின்ற மாதிரியாக எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாகவோ மாறி கடைசியில் நல்ல விதமாக நமக்கு அமைஞ்சதுன்ற மாதிரி எதிர்பாராத பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பங்குச்சந்தையில் லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே நிறைய விட்டுட்டங்க, மறுபடியும் தொட வேணான்னு பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு இது கிடச்சது, அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்ல தான், ஒரு நீண்டகால முதலீடு கூட இதில் பண்ணலான்ற மாதிரியாக திடீர் தன பிராப்தி, திடீர் தன லாபம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4-7ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். எல்லாம் நிறைவாக நன்மையாக நடக்கக்கூடிய நாளாக, புது புது சிந்தனைகள் ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
போகிற வழி சரியாக தப்பான்றதை இன்றைக்கி தீர்க்கமாகவே சொல்லிடுவீங்க. இந்த வழி சரி, இந்த வழி சரியில்லை, இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு கல்வி அமைப்புகள், வேலை அமைப்புகளில் குருநாதருடைய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மதிக்கக்கூடிய ஒரு குருநாதரின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் உலகம் போகின்ற போக்கில் எதிர்காலத்தில் இப்படித்தான் இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரி இப்படி போக போகுது, உன்னுடைய இண்டஸ்ட்ரி இப்படி போக போகுது, இதை இனி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், அதை இனி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும்னு ஒரு டிஸ்கஸ் அமைப்புகளில் ஒரு மிகப்பெரியவருடைய அறிவுரை ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒளிமயமான எதிர்காலம் நன்றாக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியினர் கேட்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த செவ்வாய் தோஷம் ஒரு மாயைன்னு சொல்கிறாங்களே ஐயா, அது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா நீங்கள் சொல்கிற தாங்கய்யா, நான் இந்த விளக்க பகுதியில் நிறையா தடவை எடுத்து சொல்லிட்டேன். செவ்வாய் தோஷம் உண்மையிலே ஒரு மாயைங்க. இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் என்பது கடந்த 20 அல்லது 30 வருடங்களாகத்தான் அப்படியே திரித்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கல்யாணமே பண்ணலையாங்க. செவ்வாய் தோஷம் அவங்களுக்கும் இருந்தது இல்லைங்க, ராகு கேது தோஷம் அவங்களுக்கும் இருந்தது இல்லைங்க. நம்ம தாய் தகப்பன் நம்மளை விட நல்லா தாங்க இருக்கிறாங்க. தாத்தா பாட்டிகள் காலத்தில் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைங்க. நம்ம பாட்டிக்கிட்ட போய் ஏன் பாட்டி இப்படி இந்த தாத்தாவை கட்டிக்கிட்டு அவசரப்படுறதுக்கு டிவோர்ஸ் பண்ணியிருக்கலான்னு சொன்னால் என்னங்க நடந்திருக்கும்? கட்டையில் அடி விழுந்திருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான புனிதமான திருமண உறவை கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா? நம்முடைய அம்மா அப்பாக்கள் கூட திருமண பந்தத்தை கூடுமான வரைக்கும் கட்டி காத்து நன்றாகவே இருந்தார்கள். ஆனால் நம்ம காலத்தில் தாங்க இன்றைக்கி இந்த டிவோர்ஸு அப்படி இப்படின்னு பெருகி கொண்டே போகிறது. இதுக்கு செவ்வாய் தோஷத்தை கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்கங்க. செவ்வாய் தோஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தது, 500 வருஷத்துக்கும் முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ இந்த 20 வருடங்களாகத்தான் இந்த செவ்வாய் தோஷம் ஒரு 30 வருடங்களாகத்தான் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது. என்ன மிகைப்படுத்தி? 7ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 7ல் இருக்கிற அதே பொண்ணைத்தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. 2ல் ராகு இருந்தால் அதே மாதிரி ராகு கேது உள்ள பெண்ணாகத்தான் பார்க்க வேண்டும், இப்படிலாம் கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம் என்பது அத்தி புத்தார் போல லட்சத்தில் ஒருவருக்கு 10 லட்சத்தில் ஒருவருக்கு தன்னுடைய தீமையை செவ்வாயின் பாபத்துவத்தின் காரணமாக செய்யக்கூடியதுங்க. செவ்வாய் தோஷத்தில் சகல நிலைமையும் கணிக்கப்படணுங்க. ஜோசியமே அப்படித்தாங்க. ஒரு விதியை விட விதிவிலக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்று. 7ல் செவ்வாய் இருக்கிறார், சந்திரனுடைய நேரெதிரே இருக்கிறார், சந்திர பார்வையில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த செவ்வாய் தாங்க நல்ல புருஷனை கொடுப்பார், நல்ல மனைவியை கொடுப்பார். அந்த செவ்வாய் தான் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார். என்னன்னா அந்த இடத்துல செவ்வாயின் சுபத்துவம் வேலை செய்யும். செவ்வாயே பிருகமங்கலத்து யோகத்தில் இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அந்த 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அபாரமான திருமண வாழ்க்கையை, திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் இல்லையா? ஆக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரா? அல்லது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி செவ்வாய் தசை வரவே இல்லை, வராதவங்களுக்கு என்னத்துக்கு செவ்வாய் தோஷம்? நிச்சயமாக அந்த மாதிரியான, அதாவது ஒரு கிரகம் தசையில் தன்னுடைய மிகப்பெரிய கெடுதல்களை செய்தாலும் கூட புக்திகளில் கெடுதல்களை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். ஏன்னா புக்திகளில் தசாநாதன் தான் முதலாளியாக இருப்பார். முதலாளி சொல்வதை கேட்டுத்தான் வேலைக்காரன் செய்ய வேண்டுமே தவிர வேலைக்காரனிற்கண்டு தனி கருத்து இருக்கவே முடியாது. ஆகவே தசைகளில் செவ்வாய் தசை வரும் பொழுது வேணால் செவ்வாயுடைய கெடும் பலன்கள் நடக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் 7ல் செவ்வாய் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார், சனி சேர்ந்து இருக்கிறார், ராகுவோடு இருக்கிறார், அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று பயமுறுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட ஒருவேளை 70 வயதிற்கு மேலே செவ்வாய் தசை வருகிறது. ஒரு பெண்ணிற்கு 70 வயதுக்கு மேலே செவ்வாய் தசை வருதுன்னா அந்த பெண்ணின் கணவருக்கு 75 வயசாக இருக்குமே. 75 வயசில் எல்லாருக்கும் தோஷம் நடக்கத்தானே செய்யும். ஆக செவ்வாய் தோஷம் என்பது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல உண்மையிலேயே ஒரு மாயை. 7ல் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலேயே எல்லாருமே அந்த இடத்துல செவ்வாய் தோஷம்னு முடிவு பண்ணுறதான் வருத்தமான ஒரு விஷயம். அந்த செவ்வாய் என்ன செய்யும் என்பதை கணிப்பதற்கு மிகப்பெரிய ஜோதிட ஞானமும் ஜோதிட அனுபவமும் கண்டிப்பாக வேண்டும். 10 பொருத்தத்தைப் போலவே செவ்வாயும் செவ்வாய் தோஷமும் ஒரு மாயை என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.